சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபைனான்சியரை மீட் பண்றதுக்காக முத்து மீனா ரெண்டு பேருமே போறாங்க. உடனே ஃபைனான்சியர் வாங்க வந்து உட்காருங்க. என்ன பயந்து ஓடிட்டீங்க போல, நாங்க சீல் வைக்கிறதுக்கு வர்றதுக்குள்ளவே கிளம்பி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் முத்து வந்து இதெல்லாம் உங்களுக்கே சரின்னு படுதா, நீங்க நடந்துகிட்ட விதம் நேத்து உங்களுக்கே சரிப்படுதான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் இருந்திருந்தா எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி வீட்டை சீல் வைக்காம விட்டுருப்பீங்க. அதனாலதான் நான் வந்து உங்களை இப்படி அலக்கழிச்சேன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட பேசி சமாதானம் பண்ணி 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துங்க. கொடுத்து நீங்க என் அண்ணனை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ளினீங்க. என் அண்ணனை வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப என்னடானா எங்க வீட்டுக்கு ஜப்தி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் சரியா? நீங்க கொடுத்த டைமுக்குள்ள நாங்க பணத்தை கொடுக்கலன்னா தானே நீங்க இது எல்லாமே செஞ்சிருக்கணும். இப்ப நீங்க இது பண்றீங்கன்னா அது யார் சொல்லி பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க, இது எல்லாமே எனக்கும் தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கோபமா வந்து பேசுறாங்க. இதை கேட்டதும் உடனே ஃபைனான்சியர் வந்து சொல்றாங்க, யாரு சின்னமணி மேடம் சொல்லிதான் இது எல்லாம் பண்றதா நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு முத்து சொன்னதும் அதை நானே சொல்றேன். சின்னமணி மேடம் எனக்கு என்ன சொல்றாங்களோ அதை தான் நானும் வந்து செய்றேன். உங்க அண்ணாவை முதல் முறையா பணம் கொடுக்கறதுக்கு மீட் பண்ணதே சிந்தாமணி மேடம் சொல்லிதான். சிந்தாமணி மேடமோட சைட் பிசினஸ் என்னன்றது தெரியுமா? எப்படி மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பணத்துக்கு வட்டி கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு பதிலா வந்து வீட்டை வந்து அபகரிக்கிறது, இதுதானே கரெக்ட். இப்போ உங்க வீட்டு மேல சிந்தாமணி மேடம் கண்ணு வச்சிருக்காங்க. அந்த வீட்டை வாங்கறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான். நீங்களாவே தன்னால வீட்டை கொடுத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் நீங்க அனுபவிக்க வேண்டாம். இல்லைன்னா எப்படினாலும் என்ன பிரச்சனை பண்ணினாலும் எங்க கிட்ட இருக்க பணபலம் ஆள் பலத்தை வச்சு உங்க வீட்டை நாங்க எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபைனான்சியர் சொல்றாங்க. இதை கேட்டு முத்து ஃபைனான்சியரோட ஷர்ட்டையை பிடிச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏலனா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? உங்க இஷ்டத்துக்கு யார் வீடு பிடிச்சிருக்கோ அவங்களுடைய வீக்னஸை பார்த்து பணத்தை கொடுத்து அவங்கள ஏமாத்தி நீ வந்து வீட்டை வந்து வாங்கிடுவியா? எங்க வீட்டுல இருக்கிற ஒரு செங்கல்ல உன்னால முடிஞ்ச பேத்து பாருடா பார்க்கலாம். ஏதோ காத்து உன் பக்கம் வீசுது, அதனால உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. அதுக்காக எல்லா முறையும் உன் பக்கமே வீசாது. உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உன் முகத்துல விட்டு எரிஞ்சிட்டு உன்கிட்ட இருக்கிற எங்க வீட்டு பத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த வீட்டுல வாழதான் போறோம். இது நடக்கதான் போகுது. நானும் போனா போகட்டும்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா உன்னுடைய சீப்பான மென்டாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு இனி உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே மீனா வந்து என்னங்க இவங்கிட்ட எல்லாம் பேசி என்ன ஆக போகுது, நம்ம பணத்தை அடிக்கிற வேலையை பார்க்கலாம். ஆல்ரெடி 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம்ல, இன்னும் மீதி பணம் 38 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி மூச்சில விட்டு எரிஞ்சிட்டு வீட்டு பத்திரத்தை எப்படி வாங்க போறேன்றத பாருன்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே சவால் விட்டுட்டு போறாங்க. இந்த விஷயத்த ஃபைனான்சியர் வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணி, மேடம் முத்து மீனா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, நம்ம பிளானை பத்தி நான் சொல்லிட்டேன், அதை கேட்டுட்டு கோபப்பட்டுட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. விடு, எத்தனை நாளைக்கு கோபத்தோட இருக்க போறாங்க? அவங்களே நினைச்சாலும் நம்ம போட்ட பிளானை தடுக்க முடியாது. 38 லட்சம் ரூபாய் பணத்தை போயிட்டு அவங்களால ரெடி பண்ண முடியுமா? அதுக்காக தானே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அவனாலன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இல்ல மேடம், நம்ம நினைக்கிற மாதிரி முத்து மீனா வந்து அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்கிறவங்க கிடையாது. எனக்கு என்னவோ பணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணிடுவாங்களோன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. ரெடி பண்ணாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அந்த வீடு என் கையை விட்டு போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சிந்தாமணி சொல்றாங்க. சொல்லிட்டீங்கல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். அவங்க எப்படி பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை மீட்டு எடுத்து போறாங்கன்றத நானும் பாக்குறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே விஜயாவோட வீடு சிந்தாமணியோட வீடா மாறப்போகுது. அது நடந்தே தீருனெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து ரொம்பவே சந்தோஷத்துல சிந்தாமணி இருக்காங்க. அடுத்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவா காட்டுறாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க, ஏங்க ஏற்கனவே சிந்தாமணி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா, அதை சொன்னா நீங்க இன்னும் கோவப்பட்டு சிந்தாமணி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி தேவையில்லாத விஷயத்த வந்து இன்வால்வ் ஆகுவீங்கன்றதுனாலதான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்லல. நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கோபப்பட்ட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம யோசிச்சு எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா காயை நகர்த்தி தான் நம்ம வீட்டை நம்ம மீட்கணுங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இப்படி ஒரு பிளான் அந்த சிந்தாமணி போட்டிருக்கான்றது தெரிஞ்சா என் கையாலே அவளை கொலை பண்ணிட்டு அவளை ஜெயிலுக்கு வந்து நான் போயிட்டுருப்பேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. ஏங்க வீட்டை மீட்கறதுக்கான வழியை பார்க்கலன்னு சொல்லிட்டு மீனா வந்து பிளான் சொல்ல முத்துக்கு ரொம்பவே கோவத்திலேயே முத்து இருக்காங்க. இப்ப மீனா என்ன பிளான் போட்டு
சிந்தாமணி கிட்ட இருந்து அவங்களோட வீட்டை மீட்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.